ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 9th குவார்டர்லி எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட மாடல் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் சொல்லிட்டு பக்காவாக படிச்சிருங்கப்பா. இதுக்கப்புறம் இன்னொரு மாடல் கொஸ்டின் போட்டுருவேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஓவராலாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் 50% 60% மேலே பார்த்தீங்கன்னா மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட்டு விட்றேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பக்காவாக அட்டன் பண்ணிடலாம் பசங்களா, எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பார்க்குறப்ப, ஸோ சூஸ் பார்க்கும்போது தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதோடு மட்டும் இல்லாமல் எந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. இன்னும் நான் பசங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட், டேரெக்டாக இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ சூஸ் எல்லாம் பக்கம் பார்த்துருப்பீங்க. இந்த சூஸோட ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும்னா பார்த்துங்க, படிச்சு வச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 எழுதணும். கொஸ்டின் நம்பர் 22 வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? இதில் 13th வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி டிவைஸ். 14th ஒன் ஸ்டேட் பேஸ்கல்ஸ்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். 15th ஒன் டிஃபைன் சப்ளிமேஷன். 16th ஒன் ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக்கலாக 100% இந்த வாட்டி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, படிச்சு வச்சுருங்க. அதே மாதிரி 17th ஒன் ஒய் ஆர் ஃப்ராக்ஸ் ஏ டு பி ஆம்பிபென்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 18th மேட்ச்ப்பா, இதுவும் பார்த்து வச்சுங்க. கொலன்ட்ரேட்டாக 5 minutes. ஸோ இந்த மேட்ச் ஆன்சர்ஸ் செக் பண்ணி வச்சுங்க. 19th வந்து ஒய் ஷுட் கேமெட்ஸ் பி ப்ரொடியூஸ்ட் பை மியோசிஸ் டியூரிங் செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன். 20 6CO2 ப்ளஸ் டேஷ் சன்லைட் குளோரோஃபில் டேஷ் 6 + 6O2. ஓகேங்களா? பார்த்து வச்சுங்க. 21 டிஃபரன்ஷியேட் ஃபோட்டோனாசிட்டி ஃப்ரம் ஃபோட்டோட்ராபிசம். 22 calculate the atomic number of an element whose mass number is 39 and the number of neutrons is 20. Find the number of element கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் படிச்சு வச்சுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதாவது பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 32 இது கம்பல்சரி. 7 கொஸ்டின் எதுனா போதும், 4 மார்க் கொஸ்டின்ஸ். 23 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் மாஸ் அண்ட் வெயிட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க, இதையும் படிச்சு வச்சிருங்க. 24 ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன், வாட் இஸ் மீன் பை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். 25 ஹவ் ஆர் ஹோமோஜெனஸ் சொல்யூஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹெட்ரோஜெனஸ் சொல்யூஷன், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். 26 give an account on film annelida. 27 list 5 characteristic features of fishes. 28 list out the difference between mitosis and meiosis. 29 how will you differentiate the different types of transpiration. 30 differentiate between tropic and nastic movements. 31 பார்த்தீங்கன்னா draw the structure of oxygen and sulfur atoms, most important one. 32 a 900 kg car moving at 10 meter per second -1 takes a turn around a circle with a radius of 25 meter. Determine the acceleration and the net force acting upon the car, most important பசங்களா. இந்த 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் பக்காவாக படிச்சு வச்சுருங்க, இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ட் 3 அதுனா போதும். ட்ரா டயக்ராம்ஸ் வேற நெசசரி, டயக்ராம் வரைய மாதிரி டயக்ராம் வரைஞ்சி தான் இல்லை, அதுக்கு மார்க் மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 33 வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ரைட் த ரூல்ஸ் தட் ஆர் ஃபாலோவிங் இன் ரைட்டிங் த சிம்பிள்ஸ் ஆஃப் யூனிட் இன் த எஸ்ஐ சிஸ்டம் ஆர் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ஹைட்ரோமெட்ரிக் டயக்ராம். ஓகேங்களா? 34 எக்ஸ்பிளைன் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் பாஸ் அட்டாமிக் மாடல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டேட்டிவ் ஒன், கம்பல்சரி படிச்சிருங்க, இந்த இடம் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆர் வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிள், அதுவும் படிச்சிருங்கப்பா. அப்புறம் write the difference between elements and compounds. ஓகேங்களா? difference between. Next 35 வந்து பார்த்தீங்கன்னா give account on phylum Arthropoda or what are permanent tissue, describe the different types of simple permanent tissues. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற எல்லா 2 மார்க்ஸும் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் பக்காவாக படிச்சுட்டு ரெடியாக இருங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி சொல்கிறேன் மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணலாம் 9th பொறுத்த வரைக்கும். சரிங்களா? எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. இதே மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து மாடல் பேப்பர் தொடர்ந்து போட்டுன்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கு இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது பாருங்களா. இப்போ வரைக்கும் யார் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, இப்போ டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லா வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பாய்.